வெடி டிவியின் டாப் 24 செய்திகளுடன் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் வைத்தியர்கள், ஊழியர்கள், சுகாதார பணியாளர்கள் இணைந்து நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணியளவில் வைத்தியசாலைக்கு முன் கொட்டும் மலையிலும் அடியாள கவனீர்ப்பு ஒன்றை அமைதியான முறையில் வைத்திய செயற்பாடுகளுக்கு இடையூறின்றி மேற்கொண்டனர். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அண்மையில் உயிரிழந்த சாய் மற்றும் சிசுவின் மரணம் தொடர்பில் இடம்பெற்ற போராட்டத்தின் போது மக்கள் உண்மைகளை அறியாது ஒட்டுமொத்த வைத்தியசாலை மற்றும் வைத்தியசாலை செயற்பாடுகள் தொடர்பில் அதிருப்தி அடைந்தமையினால் ஏற்பட்டுள்ள மன ரீதியான பாதிப்பு மற்றும் நிர்வாக ரீதியான பிரச்சினைகளை மக்கள் அறிந்து கொள்ள செய்யும் விதமாக குறித்த கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது. மக்கள் மத்தியில் தொற்றா நோய்களை இனங்காணும் நோக்குடன் கண்டாவிளை பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையில் ஏற்பாட்டில் பரந்தன் பொதுநோக்கு மண்டபத்தில் மருத்துவ முகாம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த மருத்துவ முகாமானது உலக நீரிழிவு தினத்தை முன்னிட்டு ஒவ்வொரு கிராமங்களிலும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சரி, வடக்கு மாகாணத்தில் ஏற்பட்டுள்ள இடர் நிலைமை தொடர்பில் ஆராயும் அவசர கூட்டம் வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகம் அவர்களின் தலைமையில் நேற்று வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் தலைமையில் மன்னார் மற்றும் யாழ்ப்பாணம் மாவட்டங்களில் இடர் நிலைமை தொடர்பில் ஆராயும் கூட்டம் இன்று நடைபெற உள்ளதாக மாவட்ட செயலாளர்களால் ஆளுநருக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. முதலீட்டாளர்களுக்கான ஒத்துழைப்புகளை வழங்கும் அதே நேரம் ஏற்றளவு சுற்றாடலுக்கு ஏற்படும் பாதிப்பு குறைவாக இருப்பதை உறுதி செய்வது அதிகாரிகளின் கடமை என வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகம் அவர்கள் தெரிவித்தார். முதலீட்டு சபையின் கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்று காலை இடம்பெற்றது. வடக்கு மாகாணத்தின் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி செய்யும் போது ஏற்றளவு சுற்றாடலுக்கு பாதிப்பு வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என குறிப்பிட்ட வடக்கு மாகாண ஆளுநர் சுற்றுலாசார் முதலீட்டுக்கான காணிகளை பெற்றுக் கொள்வதில் சிக்கல்கள் நிலவுவதாகவும் குறிப்பிட்டார். குறிப்பாக வனவள திணைக்களம் பிரதேச செயலாளர், மாவட்ட செயலாளர்கள் என எவருக்கும் தெரியாமல் காணிகளை தமது திணைக்களத்துக்குரிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடுவதனால் இந்த நிலைமை ஏற்படுவதாக ஆளுநர் சுட்டிக்காட்டினார். யாழ்ப்பாணத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக நாவந்துறை மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
கிளிநொச்சியில் சீரற்ற வானிலை காரணமாக தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற கனமழை காரணமாக வீதிகள் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் கடும் சிரமத்துக்கு மத்தியில் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டு காணப்படுகின்றார்கள் என்ற அந்த வகையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் 4 பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் சுமார் 721 குடும்பங்களும் 2476 அங்கத்தவர்களும் 7 வீடுகள் பகுதியளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. கரைச்சி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட 16 கிராமங்களில் 422 குடும்பங்களும் 1554 நபர்கள் 3 பகுதிகளில் வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று கண்டாவளி பிரதேச செயலக பிரிவில் 7 கிராமங்களில் 115 குடும்பங்களும் 278 நபர்கள் 3 வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளது. பச்சிலம்பள்ளி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட 5 கிராமங்களில் 4 குடும்பங்களும் 10 நபர்களும் ஒரு வீடும் பாதிக்கப்பட்டுள்ளது. பூநகரை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட 6 கிராமங்களில் 180 குடும்பங்களும் 634 அங்கத்தவர்களும் சீரற்ற காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இரணமடு குளத்திற்கான நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதால் மேலதிக நீரை வெளியேற்றுவதற்கான வான்கதவு இன்று திறக்கப்படலாம். எனவே இரணமடை குளத்தின் கீழ்ப்பகுதிகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ். முரளிதரன் தெரிவிப்பு. மாவட்டத்தின் அரச நிலைமை தொடர்பான ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது குறித்த விடயத்தை தெரிவித்தார். தற்போது கிளிநொச்சி மாவட்டத்திலே நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 721 குடும்பங்களைச் சேர்ந்த 2476 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 86 குடும்பங்களைச் சேர்ந்த 287 பேர் உறவினர் நண்பர் வீடுகளிலும் 9 குடும்பங்களைச் சேர்ந்த 27 பேர் தற்காலிக நலம்புரி நிலையங்களிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான சமைத்த உணவுகள் அந்தந்த பிரதேச செயலகங்களினூடாக வழங்கப்பட்டு வருகின்றது. மேலும் சீரற்ற காலநிலை காரணமாக குளங்களுக்கு வருகின்ற நீர் வரத்து அதிகமாக இருப்பதனால் மாவட்டத்தில் இருக்கின்ற சிறிய குளங்களான வன்னேரி, குடமுருட்டி, பிரமன் ஆறு, கனகாம்பிய குளம் போன்றவை வான்பாய ஆரம்பித்திருக்கின்றன. அந்த வகையிலே தாழ்நில பிரதேசத்திலே இருக்கின்ற மக்கள் மிக அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்வதோடு மாவட்டத்தின் மிகப்பெரிய குளமாகிய இரணமடு குளமும் மிக வேகமாக நிரம்பி வருவதனால் அதனுடைய வான்கதவுகள் எந்நேரத்திலும் திறக்கப்படலாம். எனவே அதனுடைய வான் பிரதேசத்தில் இருக்கின்ற பொதுமக்கள் மிக முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்வதோடு அந்த வான் பிரதேசத்திலே தங்களுடைய கால்நடைகளை பராமரிக்க அல்ல மேய விடுகின்ற மக்கள் தங்களுடைய கால்நடைகளை பாதுகாப்பான பிரதேசத்துக்கு கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் மாவட்டத்திலே உயர்தர பரீட்சை காரணமாக ஏதேனும் பரீட்சை நிலையங்களுக்கு செல்வதற்கு ஏதேனும் தடங்கல்கள் காணப்பட்டால் குறித்த பிரதேச செயலகத்தோடு அல்லது மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவோடு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த வகையிலே மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவின் இலக்கங்களாக 021 228 5330 அல்லது 076 099 4918 அல்லது 076 099 4885 என்ற இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் தற்போதைய வானிலை சீரற்ற வானிலை தொடரும் என எச்சரிக்கப்பட்டுள்ளதால் மாவட்டத்திலே இந்த எவ்விதமான அனர்த்தத்தையும் எதிர்நோக்கும் முகமாக மாவட்ட செயலகம் மற்றும் பிரதேச செயலகங்கள் மற்றும் தொடர்பு திணைக்களங்கள், முப்படையினர், போலீசார் இது தொடர்பிலே மிகவும் கரிசனையுடன் செயற்பட்டு வருகின்றனர். மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடுமழை காரணமாக இதுவரையில் 48,295 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களின் 2049 நபர்கள் 22 பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் க. கனகேஸ்வரன் தெரிவித்தார். மன்னார் மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். மன்னார் மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து பெய்து வரும் கடும் மழையானது தற்பொழுது
வங்களா விரிகுடாவில் ஏற்பட்ட குறைந்த காற்றழுத்த நிலைமை காரணமாக மேலும் வலுவடைந்திருக்கின்றது. தற்போதைய நிலைமையின்படி 13,860 குடும்பங்களைச் சேர்ந்த 48,295 பேர் தற்போதைய மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதனை விட மன்னார் மாவட்டத்தின் மன்னார் நகரம், மடு, மாந்தை மேற்கு, நானாட்டான் முதலிய பிரதேச செயலகங்களிலே வெள்ள நிலைமையின் காரணமாக பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் 22 பாதுகாப்பு மையங்களிலே 589 குடும்பங்களைச் சேர்ந்த 2049 பேர் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவு, சமைத்த உணவுகள் வழங்கப்பட்டு வருகின்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. மன்னார் மாவட்டத்தில் முக்கியமான குளமாக காணப்படுகிற கட்டுக்கரை குளத்தின் நீர்மட்டமும் அது நிரம்பு நிலை எய்தி இருக்கின்றது. தற்பொழுது 11 அடி என்ற அந்த உயர்ந்தபட்ச நிலைக்கு வந்துள்ளபடியால் அதை திறப்பதற்குரிய தானாகவே 11.5 என்ற நிலைமை அடையும் பொழுது தானாகவே கலிங்கு பாய்கிற நிலைமை ஏற்படும் பொழுது அது இன்னும் வெள்ள நிலைமையினை மன்னார் மாவட்டத்திலே அதிகரிக்கும். மாவீரர்களின் பெற்றோர் கௌரவ நேற்றைய தினம் கைதடியில் இடம்பெற்றது. முன்னாள் போராளிகள் நலம்புரி சங்கம் யாழ் மாவட்ட இணைப்பாளர் ஈஸ்வரன் தலைமையில் நிகழ்வுகள் இடம்பெற்றன. தமிழ் பேசும் உறவுகளுக்காகவும் ஒரு நிமிட அகவணக்கம் செலுத்துவோம். இதன்போது மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் முகமாக ஏகை சுடர் ஏற்றப்பட்டு மாவீரர்களின் திருவுருவ படங்களுக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இதன்போது மாவீரர்களின் பெற்றோர்கள் கௌரவிக்கப்பட்டதோடு மாவீரர்களின் நினைவாக மரக்கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டன. பத்து மாவட்டங்களுக்கு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன்படி களுத்துறை, காலி, பதுளை, கண்டி, கேகாலை, மாத்தறை, குருநாகல், ரத்னபுரி, நுவரெலியா மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் வசிப்பவர்கள் திடீரென நீர்க்கசிவு, சுவர்கள் மற்றும் நிலத்தில் விரிசல் ஏற்படுவதை அவதானித்தால் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். குருநாகல் மாவட்டத்தின் ஊடாக பாய்ந்து செல்லும் தெதுரு ஓயா ஆற்றின் நீர்மட்டம் தற்போதைய தொடர் மழை வீழ்ச்சி காரணமாக பாரிய அளவில் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக தெதுரு ஓயா ஆற்றுப்படுகையில் தாழ்நில பிரதேசங்களுக்கு ஆற்றை ஆண்டிய வேறு சில பிரதேசங்களுக்கும் நீர்ப்பாசன திணைக்களத்தினால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் வாரியப்புல, நிகரவெட்டிய, மகவ, பிகென்ன, பிங்கிரிய, பல்லம, சிலாபம், ஆராய்ச்சி கட்டுவ மற்றும் ரஷ்நாயகபுர ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தெதுரு ஓயாவை அண்மித்த தாழ்வான பகுதிகளில் அடுத்த சில மணித்தியாலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாணய கொள்கை நிலைப்பாட்டை மேலும் எளிதாக்குவதுடன் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஓரிரவு கொள்கை விகிதத்தை 8% அமைக்க இலங்கை மத்திய வங்கி நாணய கொள்கை சபை நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு செய்தது. இந்த மாற்றத்தின் மூலம் பெசிலிட்டி வட்டி வீதத்தில் பயனுள்ள குறைப்பு தற்போதைய சராசரி எடையுள்ள அழைப்பு பண வீதத்தில் இருந்து 50 அடிப்படை புள்ளிகளாக இருக்கும். இது நெகிழ்வான பணவீக்க இலக்கு கட்டமைப்பின் இயக்க இலக்காக தொடர்ந்து செயற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார சீர்திருத்தங்களை முன்னெடுப்பதற்கு உறுதியுடன் செயற்படுவதை இலங்கை அதிகாரிகள் மீள உறுதிப்படுத்தியுள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் திருமதி கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா தெரிவித்துள்ளார். எம்பிபிட்டியா மொரகட்டிய வீதியில் மொரகட்டிய விகாரைக்கு அருகே இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். எம்பிபிட்டியா திசையில் இருந்து மெரகட்டிய நோக்கி பயணித்த காரொன்று அதே திசையில் பயணித்த மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் பலத்த காயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். எம்பிபிட்டியா பிரதேசத்தை சேர்ந்த 68 வயதுடையோர் வரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் எம்பிபிட்டியா மருத்துவமனையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதோடு மேலதிக விசாரணைகளை எம்பிபிட்டியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
வவுனியாவில் பெய்து வரும் கடுமழை காரணமாக அரசு திணைக்களம் பலரும் நீரில் மூழ்கியதுடன் மன்னார் வீதி ஊடாக போக்குவரத்தும் தடைப்பட்டது. சீரற்ற காலநிலை காரணமாக வவுனியாவில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வந்த நிலையில் நேற்றைய தினம் பிற்பகல் தொடக்கம் கடுமழை பெய்து வரும் நிலையில் வவுனியா குடிவரவு குடிநீர் திணைக்களம், தாதியர் கல்லூரி, அரசு சுற்றுலா விடுதி, பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்களம், பிரதேச செயலகம் என்பன நீரில் மூழ்கியுள்ளதுடன் காமினி மகாவித்தியாலயம் முன்பாக வெள்ள நீர் பாய்ந்து ஓடுவதால் வீதி போக்குவரத்தும் தடை செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் வவுனியா வைரவபுளியங்குளம் பகுதியிலும் வர்த்தக நிலையங்களுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளதுடன் வவுனியாவின் பல பகுதிகளில் வீடுகள் மற்றும் வர்த்தக நிலையங்களுக்குள் வெள்ள நீர் மூழ்கியுள்ளன. பசிபிக் நெருப்பு வளைய பகுதியில் அமைந்துள்ளதால் அங்கு செயற்படும் பல எரிமலைகள் காணப்படுகின்றன. அவை அவ்வப்போது வெடித்து சிதறி ஆபத்தை ஏற்படுத்துகின்றது. அந்த வகையில் மெலுகு மாகாணம் ஹெல்மஸ்ட்ரோ தீவில் உள்ள டுகோனா எரிமலை வெடித்து சிதறியது. இதிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் உயரத்துக்கு தீக்குழம்புகளும் சாம்பல்களும் வெளியேறின. எனவே அந்த பகுதி முழுவதும் கரும்புகை மண்டலமாக காட்சியளிக்கின்றது. இதனையடுத்து ஹெஸ்மோ தீவு அருகே விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். லெபனான் ஸ்டேல் போர் முடிவுக்கு வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அறிவித்துள்ளார். லெபனானின் ஸ்டேலுக்கும் ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கும் இடையேயான 14 மாதங்களாக நடைபெற்று வந்த போரை நிறுத்தம் செய்வதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அறிவித்துள்ளார். அமெரிக்கா பிரான்ஸ் ஒப்பந்தம் புதன்கிழமை முதல் நடைமுறைக்கு வரும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இது குறித்து அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் வெள்ளை மாளிகை தொலைக்காட்சியில் உரையில் பேசுகையில், இது ஒரு வரலாற்று தருணம். இந்த ஒப்பந்தத்தின்படி புதன்கிழமை அதிகாலை 4 மணி முதல் நடைமுறைக்கு வரும். இதனால் லெபனான் இஸ்ரேல் எல்லை போர் முடிவுக்கு வரும். போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வரும் போது இரு நாடுகளுக்கும் இடையான சண்டை நிரந்தரமாக நிறுத்தப்படும். இது இரு நாடுகளுக்கும் இடையான விரோத போக்கை நிரந்தரமாக நிறுத்தும் வகையில் இந்த ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டுள்ளது என்றார். நிலவும் சீரற்ற காலநிலையினால் ஏற்படும் அனர்த்தங்கள் தொடர்பில் பொதுமக்கள் தொடர்பு கொள்வதற்கும் ஒருங்கிணைப்பதற்கும் வசதியாக காவல்துறை தலைமையகத்தில் 24 மணி நேர விசேட செயற்பாட்டு மையம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய பொதுமக்கள் 011-2430-912 மற்றும் 011-2013-051 ஆகிய தொலைபேசி இலக்கங்களூடாகவும் மின்னஞ்சல் ஊடாகவும் தொடர்பு கொள்ள முடியும் என காவல்துறை தலைமையகம் அறிவித்துள்ளது. நிலவும் சீரற்ற காலநிலையை கருத்தில் கொண்டு இன்று முதல் எதிர்வரும் 3 நாட்களுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகளை ஒத்திவைப்பதற்கு பரீட்சை திணைக்களம் தீர்மானித்துள்ளது. இதன்படி இன்று முதல் நாளை மறுதினம் வரையில் இடம்பெறவிருந்த பரீட்சைகள் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 21, 22, 23 தேதிகளுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. நேற்றைய தினம் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலுக்கு அடுத்து இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. எவ்வாறாயினும் எதிர்வரும் 30ஆம் தேதி முதல் ஏற்கனவே வழங்கப்பட்ட பரீட்சை நேர அட்டவணைக்கேற்ப கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் இடம்பெறும் என பரீட்சை ஆணையாளர் ஜீவராணி புனிதா தெரிவித்துள்ளார்.